அதிமுக மாநாடு நடந்துச்சு, எவனாவது மத கலவரத்தை கண்டிச்சிருக்கானா? ஜாதி கலவரங்களை கண்டிச்சு தீர்மானம் போடுறான். இந்த நாட்டில் ஜாதி கலவரம் 2 மாவட்டத்தில் நடந்துச்சு. மத கலவரம் 16 மாவட்டத்தில் மத கலவரம் நடந்துச்சு. தக்னி கோட்டையில் ஆரம்பிச்சு திருவல்லிக்கேணியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும், உங்க ஊர் தேவிப்பட்டினம் எல்லை வரைக்கும், கீழக்கரை கடற்கரை பகுதி கடைசி வரைக்கும், கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள குளச்சல் தேங்காய்பட்டினம் வரைக்கும் கிட்டத்தட்ட 61 மதக்கலவரங்கள் நடந்து 16 மாவட்டங்கள்ல நடந்துச்சு. எவனாவது ஒரு அரசியல்வாதி மதக்கலவரத்தை கண்டிச்சு ஒரு அரசியல் கட்சி தீர்மானம் போட்டிருக்கானா? ஏன் அடிதிங்கிறது நீ அடிச்சுட்டு ஓடுறவன் பலன் அடைகிறான். முஸ்லிம்கள் உங்கள்கிட்ட மதக்கலவரம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டா? கிடையாது. ஆனா அதுக்குன்னே உண்டாக்குறான். பிள்ளையார் சதுர்த்தி அது இது மயிறு மட்டன் சொல்லி 2 பிள்ளையார் தூக்கிட்டு பள்ளியாசு முன்னுக்கு போய் இதுக்குள்ளதான் போவேன்னு சொல்லி ஊர்வலம் போய் ரகலப்படுறான். அவன் பார்த்து பாரு, இவன் பணம் போட்டு இவன் வாங்கின நிலத்துல இவன் வீடு கட்ட விடாம தடுக்கிறதுக்கு அரசாங்கம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தான். கோர்ட்ல போய் நான் உடைச்சிட்டு வந்தேன் காட்டியும் கை கால் உடைச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு முடியுமா? ஒரு முறை கோர்ட் ஏறி கீழே இறங்கினா குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் செலவாகுமே. அந்த அளவு வசதி உள்ளவனா நீ? எங்கேயாவது பள்ளியாசை கட்ட போனா அந்த இடத்துல போய் இந்து முன்னணிக்கார ஏதாவது ஒண்ணு வச்சு போட்டு ஒரு பிள்ளையார வச்சு போட்டு இப்படி எத்தனை இடத்துல வச்சிருக்கான் தெரியுமா? சுமார் 39 இடங்களில் பள்ளிவாசல்கள் கட்டப்படாமல் இந்து முன்னணிக்காரர்களால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அப்துல் சமதுடைய நிலைமை என்ன? இதற்கெல்லாம் அப்துல் சமதுடைய பதில் என்ன? அதை கேட்டீர்களா? அவன் வந்தபோது பள்ளிவாசலுக்குள்ள விடலாமா? நீ ஜமாத்தா எந்திரிச்சு வெளியே நடந்து காமிச்சோம். அப்துல் சமது வர்றானா அந்த ஊர்ல பள்ளிவாசலுக்கு யாரும் தொழுக போகாது. ஏன்? அலிகள் கோழைகளுக்கு சமமானவர்கள். கோழையின் பின்னால் என்று தொழுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அவன்லாம் அலிக்கு சேர்ந்தவன், கோழை அவன். அலிகள் கோழைகள், அலிக்கு சமமானவர்கள். அலியின் பின்னால் என்று தொழுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்திரிச்சு வெளியே வந்துடும். அவனை கண்டவன உங்க ஜமாத் தலைவர் மாலையை தூக்கிட்டு ஒரு சால்வை தூக்கிட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் கட்டி பிடிச்சி துவா ஓதி அவனை கூட்டிட்டு வர. என்னடா அவுலியாவா? எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு போனா? கருப்பு சட்டங்களை உங்கள் மீது உபயோகப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நான் போனேன். இவன் போன மறுநாள் காயல் மஹபூப்னு இவனுடைய தலைமை நிலைய பேச்சாளர் கடையநல்லூர்ல அவனை பிடிச்சி குண்டா சாக்கில் உள்ள வச்சுட்டான். காயல்பட்டினம் காயல் மஹபூப்னு அவன் இப்ப என்ன ஆயிட்டான் தெரியுமா? வெளியே வந்து அவன் கூட 3-4 பேரை போட்டான். அந்த 4 பேர்ல ஒருத்தன் மதிமுக காரன், ஒருத்தன் அதிமுக காரன், ஒருத்தன் திமுக காரன், ஒருத்தன் முஸ்லீம் லீக் காரன். இந்த 3 பேரும் எங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தானுங்க. நாங்க வாங்கி கோர்ட்ல போட்டு ஹைகோர்ட்ல போட்டு அவனுங்களை விடுதலை பண்ணி விட்டோம். இவன் மட்டும் எங்கள்கிட்ட தராம நான் அப்துல் சமது சிராஜுல் மில்லத் இது இவர் நெல்லை மாவட்ட செயலாளர் உங்களை தான் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். நான் ஜெயில இருந்துகிட்டு இவனுங்களை அனுப்புறேன். நீ போய் அவன் என்னன்னு பாரு. அவன் எல்லாம் குண்டா சாக்கில் வச்சிருக்கானா? 2-3 கொலைகேஸ் இல்லாம குண்டா சாக்கில் வைக்க கூடாது. அவன் விஷயம் தெரியாம உள்ள இருக்கான். உடனே பெட்டிஷன் வாங்கி இங்க அனுப்புன்னு அந்த 3 பேர் கொடுத்துட்டானுங்க. வக்கீல வச்சு அவனுக்கு விடுதலையாகி வெளியே வந்துட்டானுங்க. அதுல ஒருத்தன் இப்ப நஜாத்து கூட சேர்ந்தான், முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போயிட்டான். இன்னொருத்தன் டிஎம்கே கூட போயிட்டான். இன்னொருத்தன் பிஎம்கேல இருக்கிறேன்ட்டு எங்கிட்டு இருக்கிறான். இவன் மட்டும் எங்கள்கிட்ட 1000 தடவை அனுப்பிச்சேன் இவங்களையெல்லாம், நெல்லை மாவட்ட செயலாளர்களெல்லாம். காகிதமா அவங்க அம்மா பேரில் எழுதுற மாதிரி இவனா எழுதி, நான் ஒரு வயசான ஆலிமு, என் மகன் வந்து சுதந்திர கொடி ஏற்றுவான், வருஷம் என் மகன் வந்து குடியரசு தினம் கொண்டாடுவான், அவன் தேசியவாதின்னு அவங்க அம்மா எழுதுற மாதிரி இவனே பெட்டிஷன் எழுதி ஊரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்துல் சமதையும் கொடுத்தான். அவரும் எங்கெங்கயோ போய் அலைஞ்சாரு, முடியல. உடனே கோர்ட்ல கேஸ் போட சொல்லி திரும்ப எங்கள்கிட்டயே வர்றதுக்குள்ள கோர்ட்ல கேஸ் போட்டான். சரியான கிரவுண்ட்லயும் குறிப்பிட்ட காலமும் தவறி போட்டதுனால கேஸ் டிஸ்மிஸ் ஆகி போச்சு அவனுது. அப்துல் சமத் சொன்னாரு, நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட சொல்லிட்டேன், ஒண்ணுமில்ல, நாளைக்கு ஒண்ணுமில்லாம கேஸ் ஜெயிச்சிருவீங்கன்ட்டாரு. அதை நம்பி அவனுக்கு தந்தியெல்லாம் கொடுத்துட்டானுங்க பசங்க, அவனோட பசங்க. கடைசியில் பார்த்தா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்ஜெக்ஷன் பண்ணி டைம் லாப்ஸ் ஆகி அவன் 1 வருஷ தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வந்து நேர இப்போ காயல்பட்டினத்துக்காரன் கடையநல்லூர்ல வந்து இந்த முஸ்லீம் லீக்ல சேர்ந்துட்டான். தேசிய லீக்ல சேர்ந்து சம்மத திட்டுறான் மேடை ஏறி. அதுதான் அவனோட நிலைமை. அதான் இப்போ ஒரு வாரியம் போட்டிருக்கானே, இந்த வாரியத்துக்கு 9வது ஐந்தாண்டு திட்டத்துல தான் கடன் கொடுப்பாங்க, பணம் போடுவாங்க. அந்த பணத்துக்கு இவர் கடன் கொடுப்பார். அது வரைக்கும் இவர் பதவி இல்லை. 9வது ஐந்தாண்டு திட்டம் 2001 வரப்போகுது. இவருக்கு பதவியே 3 வருஷம். பணமே இல்லாத ஒரு வாரியம், அதுக்கு இவர் தலைவர். அதை பெருமையா போட்டுக்கிட்டார். ஏன்? உங்க வாயை பொத்துறதுக்கு இப்படி சில ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு, உங்க தேவிப்பட்டினம் பருக் ஆஜியாருக்கு ஜெயலலிதா பினாமினால அந்த ஆள் போய் சொல்லி, அந்த ஆள் சொத்தையெல்லாம் இந்த ஆள் கொஞ்சம் வாங்கி இவனுக்கு கொஞ்சம் கடன் சுமையெல்லாம் ரிலீஸ் பண்ணதுனால அவன் சொன்ன பக்கம் போய் ஒரு தனி பணக்காரன்
அவனால இந்த சமுதாயத்துக்கு காலனா பலன் கிடையாது, அவனுக்கும் மார்க்கம் கிடையாது. அப்படி உள்ள ஒருவனுக்காக இந்த மொத்த சமுதாயத்தையும் அடமான வைத்ததோடு அல்லாமல் என்ன சொல்லுகிறான், அம்மையார் அவர்களே ஜெயலலிதாட்ட 100வது நாள் விழால, நூற்றாண்டு விழா, காயிதே மில்லத் நூற்றாண்டு விழால என்ன சொல்றான் இந்த சமது, இங்கே வந்திருக்கிறவர்களாம் ஒவ்வொரு ஊர் ஜமாத் தலைவர்கள், உங்கள் உயிருக்கோ உங்கள் ஆட்சிக்கோ ஆபத்து என்றால் இவர்கள் பிணங்கள் மீது தான் நடக்குங்கிறான். யாருக்கு போய் தியாகம் பண்றான் இவன்? ஒழுக்கக்கேடான ஒருவனுக்கு தன் உயிரை கொண்டு போய் கொடுக்குறீங்களாம். மார்க்கத்துக்கும் அரபுக்கும் அதபுக்கும் அல்லாவுக்கும் தியாகம் பண்ண வேண்டிய வாழ்க்கையை அற்ப கிரயங்களுக்கு விற்கிறான். அவனையெல்லாம் உங்க தலைவரை தூக்கி வச்சு ஆடினீங்க. இன்னொருத்தன் நூறுல் மில்லத்துன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இறையில்ல கொடை வள்ளல்னு சொல்லிட்டு தெரிஞ்சான். அவனை உங்க தலையில் தூக்கி வச்சு ஆடி ஊர்வலம் எல்லாம் விட்டீங்க. அவன் கடைசியில் ஆஜி அரவணைக்கு எல்லாம் சுருட்டிட்டு ஓடினான். இப்ப புதுசா இந்த உங்க ஊருக்காரன் பி ஜெயின்லாபதினு ஒருத்தன் கிளம்பி இருக்கான். அவன் பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு அவன் கட்சி வளர்த்துட்டும் முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கான், வச்சு வளர்த்திட்டு போட்டான். இவன் போற பக்கமெல்லாம் என்ன சொல்றது, பழனி பாபா கடைநல்லூர்ல தங்கும் போது தங்கியிருந்த வீட்டுல ஒரு பொம்பளை கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு திடுறானா. நான் அவனை பார்த்து கேட்கணும்னு இருந்தேன், கூட்டிட்டு ஓடினதெல்லாம் உண்மைதாண்டா, அது ஒம்பொண்டாட்டி தாண்டான்னு சொல்லலாம். கட்சி வளர்த்துறதுக்கு இவன் சொல்ற கொள்கையை பாரு, உததுன்றுவான். உங்க ஊருக்காரன் சொல்லி வச்சுக்காங்க, அப்புறம் வேற எங்கேயாவது ஜிகாத் கமிட்டிக்காரன் அவனை அடிச்சு தள்ளிட்டானா நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. அவன் ஒருத்தன் கிளம்பி எஸ்டிஎஸ் உடைய ஆணைகளை கேட்டுக்கிட்டு அவர் சொல்றபடி கேட்டுக்கிட்டு அவன் தான் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு சம்மதம் மட்டும் திட்டிக்கிட்டு வேற இவங்களெல்லாம் கண்டிக்காம அவன் புதுசா அவன் கிளம்பி இருக்கான். உன்னை அடுத்து ஒருத்தன் கிளம்புவான், தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒருத்தன். ஏற்கனவே இந்த மாதிரி லெட்டர் பேடுங்க நிறைய கிளம்பிருச்சு. இவன் எல்லாம் போய் சமுதாயத்துக்கு நிச்சயமா வழிகாட்ட மாட்டான், குழியை தோண்டி போடுவான். என்னைக்காச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரு ஜெயிலுக்கு ஓடி போயிடுவான். அவன்லாம் எவ்வளவுப்பட்ட பேடி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் பொறுமையா எல்லா ஜமாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஜமாத்தை இஸ்லாத்துல இருந்து சிம்ல இருந்து உங்களுடைய சாதாரண அமைப்புகள் வரை நானும் பொறுமையா காயிதே மில்லத் மன்றம் அது இதுக்கும் போதெல்லாம் நான் பொறுமையா பார்த்துக்கிட்டு, எனக்கு முஸ்லிம்கள் மீது ஒரு சிறு ஆபத்து வந்தால் நான் ஏற்கனவே ஒரு தெளிவான வரமுறையை இஸ்லாமிய மக்களுக்கும் ஆலிம்களுக்கும் கொடுத்து விட்டேன். நாங்க எப்படின்னா பெஸ்டிசைடு மாதிரி ஆலிம்களோட வேலையும் இந்த இஸ்லாமிய அமைப்புகளோட வேலையும் உங்களை ஆழ உழுது பயிரிட்டு பயிரை உருவாக்குவது, விதை எடுப்பது, விதையை விநியோகிப்பது தான் அவர்களுடைய வேலை. ஏன் வேலை, வெளியே இருந்து விஷக்கிருமி உங்க மேல விழுந்தா பெஸ்டிசைடு அடிக்கிற டெமாக்ரான் விஷம் மாதிரி நான் இல்லாம நீ இருக்க முடியாது. ஆனா உங்களை உழுது பயிரிடுறவன் இல்லாம விதைகளாகிய நீங்கள் வளர்ந்து கொள்ளலாம், தற்காத்துக் கொள்ளலாம். ஏன் வேலை RSSங்கிற விஷக்கிருமி வரும்போது அடிக்கிற டெமாக்ரான் விஷம் மாதிரி என்னை தொட்டு நக்கிட்டு நீ என்ன ஆளி மாதிரி இனிப்பா இல்லையா நான் எப்படா இருக்க முடியும்? என் வேலையே இதுதானே. RSS காரன் உங்க ஊர்ல ஒரு கூட்டம் போட்டான், உங்க ஊர்ல உங்களுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணானா அவனை எதிர்க்கிற வேலை தான் ஜிகாத் கமிட்டியோட வேலைன்னு ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டு, ஏன் வேலை நீ கட்டி தொழுகிறதா விட்டு தொழுகிறதா 4 ரக்காத்தா 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா நீ ஷியா ஜமாத்தா சுன்னத் ஜமாத்தா மதகபு வேணுமா தேவையில்லையா, இது அல்ல என்னோட வேலை. தலாக் சொன்னது சரியா தப்பான். கோர்ட்டுகள் ரூபத்தில் சாபானு வழக்கு வரும்பொழுது ஏற்படுகிற ஆபத்துகள், RSS காரனால் தூண்டிவிடப்படுகிற கலவரங்களின் போது ஜாதி துவேஷத்தை தூண்டிவிட்டால் அதை தடுக்கிறது. இந்த மாதிரி விஷக்கிருமிகள் உங்களை அணுகும் போது அதை தடுக்கிற வேலை செய்கிறது ஜிகாத் கமிட்டியின் வேலை. அதனால் ஜமாத்தார்களே, நான் கசப்பா இருக்கிறேன் என்று புறக்கணித்தால் நாளை உங்கள் வயல்கள் கொள்ளை போய்விடும், சூறை நோய்க்கு ஆளாகிவிடும், நீங்களும் சேர்த்து வைத்த சொத்துக்களும் ஒரு நாள் கொள்ளை போய்விடும். அதை மறந்து விடாதீர்கள் ஜமாத்தார்களே. உங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுவதற்காக சற்று சிந்தித்து பாருங்கள். நானும் ராமதாசும் ஒன்றுபடாமல் ராமதாசும் அத்வானியும் ஒன்றுபட்டிருந்தால் 16 மாவட்டத்திலே உங்களுடைய நிலைமைகள் என்ன? பஸ் உட்காருங்க சார், பஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நிறுத்துங்க, அரை மணி நேரத்துக்கு நிறுத்துங்க, போதும் டிராபிக் விட்டது, உட்காரு. என்ன இஸ்லாமிய மக்களே, உங்களுடைய நிலைமைகள் என்ன என்று சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த 16 மாவட்டம் இன்று அமைதியாக இருப்பதற்கு காரணம் வன்னியர் சங்கத்தோடு ஜிகாத் கமிட்டி பூண்ட ஒரு உறவு. பஸ் வந்ததுனால உட்காருப்பா.